friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 15 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம இதல 14 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. So ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. So அது போக பாத்தீங்க அப்படினா மேத்ஸ் PYQ சீரிஸும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? So அதுவும் வந்து கிளாसेस போயிட்டு இருக்கு. So அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். So இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். 5மே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். So தெளிவா ஒவ்வொரு क्वेश्चनையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? சோ நெட்டாண்டு அப்படினா லீப் இயர் அப்படினு அர்த்தம். லீப் இயர் அப்படினா மொத்தமா உங்களுக்கு 366 நாட்கள் வரும். ஓகேங்களா? சோ நார்மல் இயர்ல 365 நாட்கள் வரும். லீப் இயர்ல 366 நாள் வரும். அந்த ஒரு நாள் ஏன் எக்ஸ்ட்ரா வருது அப்படினா பிப்ரவரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 நாட்கள் வரும். இதுல 28 நாட்கள் வரும். ஓகேவா? சோ அந்த லீப் இயரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அந்த வருடம் இருக்கு அப்படின்னா, ஒரு வருடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வருடம் 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த வருடத்தை நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். டிவைட் ஆகல அப்படின்னா நார்மல் இயர்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இத பொறுத்து தான் வரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 366ன்னு இருக்கு இல்லையா? இந்த 366 7ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம் வரும் பாருங்க. 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க 7 35 மீதி 1. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இந்த 6 கீழே வந்துரும். மறுபடியும் 2 போடலாமா? 2 போட்டீங்க அப்படின்னா 14ன்னு கிடைக்கும். மீதி 2. ஓகேங்களா? இந்த மீதி கிடைக்குது இல்லையா? அந்த மீதி தான் பாத்தீங்கன்னா ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஆட் டே எதுக்காக சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ 365 நாள் வந்தாலும் சரி, 366 நாள் வந்தாலும் சரி, மொத்தமா 52 வாரங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? சோ 52 வாரங்கள் முடிஞ்சிரும். சோ அவங்க என்ன கிழமை கொடுத்தாலுமே கண்டிப்பா 52 கிழமை வந்துரும். ஓகேவா? சோ அந்த எக்ஸ்ட்ராவா வர அந்த நாள் தான் என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை தான் இவங்க கேட்டிருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ 365 நாள் நார்மல் இயர் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆட் டே தான் வரும். 366 நாள் லீப் இயர் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆட் டே வரும். சோ क्वेश्चन பாருங்க, 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சோ 52 அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். கரெக்டா? சோ அப்ப 52 சனிக்கிழமை கண்டிப்பா வந்துரும். இந்த இடத்துல சனிக்கிழமைன்னு கிடையாது, அவங்க என்ன கிழமை கொடுத்தாலுமே, ஏன்னா முழுசா 7 உங்களுக்கு வந்துருது இல்லையா? முழுசா வாரங்கள் 52 வாரங்கள் கம்ப்ளீட் ஆயிருது. அப்ப எந்த நாளை எடுத்தாலுமே உங்களுக்கு 52 நாட்கள் கண்டிப்பா வந்துரும். ஓகேவா? அந்த 53ஆவதா வருது இல்லையா? அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த இடத்துல 2 ஆட் டே அப்படிங்கறதால என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஞாயிறு தான். அப்ப ஞாயிறு திங்களா இருக்கலாம், இல்லனா திங்கள் செவ்வாயா இருக்கலாம், இல்லனா செவ்வாய் புதனா இருக்கலாம், இல்ல புதன் வியாழனா இருக்கலாம், இல்ல வியாழன் வெள்ளியா இருக்கலாம், இல்லனா வெள்ளி சனியா இருக்கலாம், இல்லனா சனி ஞாயிறா இருக்கலாம் இல்லையா? சோ இதுதான் மொத்தமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2 நாள் இதுவா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 மொத்த வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா 7 வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஏதோ ஒரு நாள் சனிக்கிழமையா வர்றதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்கு பாருங்க. 1 வெள்ளி சனியா இருக்கலாம், இல்ல சனி ஞாயிறா இருக்கலாம். அப்ப 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்ப எத்தனை வாய்ப்புகளோ அதை மேல எழுதுங்க, மொத்த வாய்ப்புகள் கீழே எழுதுங்க. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணுங்க, இல்லனா இதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் 2/7 ஆப்ஷன் பி. ஒருவேளை நார்மல் இயர்ல கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும்? ஒரே ஒரு ஆட் டே தான் வரும். அப்ப ஒரே ஒரு நாள்னா அந்த ஒரு நாள் ஞாயிறாவோ திங்களாவோ செவ்வாயாவோ புதனாவோ வியாழனாவோ வெள்ளியாவோ சனியாவோ இருக்க வாய்ப்பு தான் இருக்கு. மொத்தமா 7 வாய்ப்புகள் தான். ஆனா சனிக்கிழமை அந்த ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 1/7ன்னு வரும். ஓகேங்களா? சோ இதை நீங்க மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் இயர்ல 53 நாட்கள் ஏதோ ஒரு நாட்கள் கொடுத்து 53 நாட்கள் வரதுக்கான வாய்ப்பு நிகழ்தகவு என்னன்னு கேட்டாங்கன்னா 1/7. இதுவே நெட்டாண்டு லீப் இயர் கேட்டாங்கன்னா 2/7. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் எப்படி வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? ஓகேங்களா? சோ பாருங்க, கிளாக்
கிளாக் அப்படிங்கிறதுக்கு டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மாமீட்டருக்கு என்ன வரும்? ஸோ கடிகாரத்தின் மூலியமா நம்மளால என்ன பார்க்க முடியும்? மணியை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ டைம் நம்மளால பார்க்க முடியும். அப்போ அந்த வெப்பமானி தெர்மாமீட்டர் மூலியமா என்ன நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு எதுவா இருந்தாலுமே அதோட வெப்பநிலையை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரொம்ப ரொம்ப ஈஸியா அனாலஜி அப்படிங்கிற டாபிக் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். பொதுவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபார்முலா எழுதணும், மனப்பாடம் பண்ணணும், பக்கம் பக்கமா எழுதணும், டைம் இழுக்கும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரலா இருக்கிறத நம்ம யோசிச்சு எது அப்படிங்கிறத டிக் பண்ணணும். பட் என்ன அப்படின்னா அங்க இருக்கிறதுல கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஆப்ஷனாவது வர்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா வர்ற மாதிரியே இருக்கும். ஆனா தெளிவா படிச்சுதான் நம்ம சொல்லணும். பாருங்க, இங்க வெப்பநிலை 2 இருக்கு. சோ அதோட வெப்பநிலையை தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கு 3 மதிப்பெண்களை பெறுகிறார். தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண்களை இழக்கிறார். அவர் 30 வினாக்களுக்கு விடையளித்து 40 மதிப்பெண்களை பெற்றார் எனில் சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்தே சூஸ் பண்ணலாம். பாருங்க என்ன சொல்றாங்க, சரியா விடையளிச்சா +3 மார்க், தவறா பதில் அளிச்சா -2 மார்க். கரெக்டா? இழக்கிறாருன்னா மைனஸ், பெறுகிறாருன்னா பிளஸ். அவர் மொத்தமா எவ்வளவு வினாக்களுக்கு விடையளிச்சிருக்காரு? 30 வினாக்களுக்கு விடையளிச்சிருக்காரு. அதுல வாங்கின மார்க் பாத்தீங்க அப்படின்னா 40 மார்க். ஓகேவா? அவர் கொஸ்டின் என்ன, சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை. அப்போ என்ன ஆப்ஷன்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சரியா பதிலளிச்ச வினாக்களோட எண்ணிக்கை. சோ ஒவ்வொரு ஆப்ஷனா எடுங்க. பாருங்க, 10 கொஸ்டின் சரியா எழுதியிருக்கிறாரு அப்படின்னா மொத்தமா 30 எழுதியிருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா 20 தவறாதான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா 10 தான் சரின்னா 20 தவறு. மொத்தமா 30 அட்டன் பண்ணியிருக்காரு. 10க்கு 3 மார்க் கூட்டுறாங்க, 20க்கு 2 மார்க் கழிக்கிறாங்க. சோ என்ன வரும்? 30 -40 -10ன்னு வருது. சோ அவர் வாங்கின மார்க் 40. இந்த இடத்துல வரலையா? சோ இது கிடையாது. அடுத்து இன்னொரு ஆப்ஷனை எடுங்க. பாருங்க, 15 மார்க் கரெக்டா, 15 கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்காரு. அப்ப மீதி எவ்வளவு? 30ல இருந்து 15 போச்சுன்னா 15 கொஸ்டின் தப்பா எழுதியிருக்காரு. ஓகேவா? சோ இது என்ன வரும்? 45 30 கழிச்சிங்கன்னா 15ன்னு வரும். நமக்கு 40ன்னு தான் வரணும். அப்ப இதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் எடுங்க. பாருங்க, 20 கொஸ்டின் சரியா எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப 10 கொஸ்டின் தவறாதான் இருக்கும். சோ 20க்கு 3 மார்க், 10க்கு 2 மார்க். சோ இது என்னது? 60 - 20 கழிச்சிங்கன்னா 40. சோ அவர் வாங்கின மார்க்கும் 40 தான். சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ ஒரு சில கொஸ்டின் எல்லாமே நீங்க ஆப்ஷனை வச்சே ஈஸியா போடலாம். ஓகேங்களா? சோ ஆனா எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனை வச்சு எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 2/3, 5/9, 8/27, 11/81, 14/243 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பின்னம், அதாவது அடுத்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதுல இருந்து இது என்ன பண்ணிருக்காங்க, மேல மட்டும் தனியா கவனிங்க. இதுல இருந்து இது 3 கூட்டிருக்காங்க, இதுல இருந்து இது 3 கூட்டிருக்காங்க, இதுல இருந்து 3, இதுல இருந்து 3. அப்ப இதுல இருந்து 3 கூட்டினாதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் 17 அப்படிங்கிறது மேல என்ன வருது பாருங்க, 3 ஆப்ஷன்ல வருது. இது கிடையாது. அப்ப கீழே கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இல்ல ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் மேல 17 வருதுன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ பாருங்க, இது எப்படி வந்திருக்கு? இது 3/1, இது 3/2, இது 3/3, இது 3/4, இது 3/5. அப்ப 3/6 தான் ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிருக்காங்க, 3ஆல அப்படியே பெருக்கிட்டே போயிருக்காங்க. புரியுதுங்களா? இப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3ஆல பெருக்கிருக்காங்கன்னு அர்த்தம். 3ஆல பெருக்குனா 9, 9 3ஆல பெருக்குனா 27, 27 3ஆல பெருக்குனா 81, 81 3ஆல பெருக்குனா 243, 243 3ஆல பெருக்குனா என்ன ஆன்சரோ அதுதான். பாருங்க, 9 12 மீதி 1 8 7. ஸோ 729 டிவைடட் பைக்கு கீழே என்ன வரும்? 729. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்க இந்த மாதிரியும் யோசிக்கலாம், இல்ல இந்த மாதிரியும் யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 17/729 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கடைசி கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்ட தொடரை கவனித்து விடையளிக்கவும். ஸோ இந்த தொடர் ஒன்று கொடுத்துட்டாங்க, ஒரு தொடர் வரிசை. அதுல லெட்டர், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் எல்லாமே கலந்துருக்கு.
ஓகேவா? சோ கேள்வி தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது, அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா, ஓகேங்களா? சோ இப்படி இருக்கு இல்லையா, இதை ரிவர்ஸா எழுத சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பி ஃபர்ஸ்ட், ஜி செகண்ட், இப்படி போகும். ஓகேங்களா? சோ இது அப்படியே ரிவர்ஸா நம்ம எழுத போறோம். கேள்வி 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு எது? ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை உட்காந்து ரிவர்ஸ்ல எழுதி அதுக்கப்புறம் 17 வரைக்கும் எண்ணி 8 வரைக்கும் எண்றதுக்கு பதிலா ஈஸியா ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? சோ ஃபுல்லா ரிவர்ஸ்ல மாத்த சொன்னா மட்டும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. பாதியில இருந்து மாத்த சொல்றாங்க, இல்ல இந்த நம்பர்ல இருந்து மாத்த சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க எழுதி தான் போடணும், இல்ல தவறா போயிடும். ஓகேங்களா? சோ ஃபுல்லா இருக்கிற தொடர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுத சொன்னாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். பாருங்க, சோ இங்க ஃபுல்லாவே ரிவர்ஸா தான் எழுத சொல்றாங்க இல்லையா? சோ இப்போ இந்த இடத்துல இடப்புறமாகன்னு கொடுத்தா அதை அப்படியே நம்ம வலப்புறம்னு மாத்திக்கணும். ஓகேங்களா? சோ இந்த தொடரை எதுவும் மாத்த வேணாம், இதை மட்டும் மாத்துங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்க, வலம் இருந்து இடமாக எழுதும் போது, சோ இங்க பாருங்க, இதுவும் இடத்துல இருந்து தான். ஓகேங்களா? சோ அப்ப 17வது உறுப்பு இதுவும் இடதுபுறம் தான். சோ இதுவும் வலப்புறம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் இடதுபுறம் வருதோ அதை வலப்புறமா மாத்திக்கோங்க, வலதுபுறம் வந்துச்சுன்னா இடப்புறமா மாத்திக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப ரெண்டுமே ஒரே இடம் தான். ஓகேங்களா? வலது முனையில இருந்து வலதுபுறம் அப்படின்னு கொடுத்துட்டாலே கொடுத்துருக்கிறத கழிக்கணும்னு அர்த்தம். ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ரெண்டையும் கழிக்கணும்னு அர்த்தம். கழிச்சிங்கன்னா 9வது. ஓகேங்களா? சோ இப்போ 9வது வலதுபுறத்துல இருந்து. இப்போ வலதுபுறம் அப்படின்னா எந்த சைடுன்னு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, இந்த சைடு உங்களுக்கு இடது முனை. ஓகேங்களா? இந்த சைடு வலது முனை. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பர் இருக்கு, இல்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்க கையை கொண்டு போய் வைங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் உங்க கையை நார்மலா எப்பயும் இருக்கிற மாதிரி கொண்டு போய் வைங்க. எந்த இடத்துல உங்களோட வலது கை வருதோ அது வலது பக்கம், எந்த இடத்துல இடது கை வருதோ அது இடது பக்கம். ஓகேவா? சோ இப்போ வலது பக்கத்துல இருந்து 9வது இது. ஓகேங்களா? சோ 9வது எழுத்து வேணும். பாருங்க, இப்ப இதுதான் வலது பக்கம் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9. 9வது இடத்துல என்ன இருக்கு? 6 அப்படிங்கிறது இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? சோ நான் எதையுமே ரிவர்ஸா எழுதல, ஆனா என்ன பண்ணிட்டேன், அவங்க இடமாகன்னு கொடுத்ததை நான் வலமானு மாத்திட்டேன். வலமானு கொடுத்திருந்தா இடமானு மாத்தி இருக்கணும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 10 டைப் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர் வரிசை கொடுத்து எந்தெந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா 10 டைப்ல கேள்விகள் கேட்கலாம். அந்த 10 டைப்பையுமே கிளாஸ் ஆல்ரெடி நான் டீட்டெயில்டா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? சோ அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ தெளிவா அந்த 10 டைப்பையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வித் ஷார்ட்கட்டோட இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த வீடியோ எப்படி இருக்கும்? வித் ஷார்ட்கட்டோட இருக்கும். நீங்க ஒவ்வொன்றையும் எண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வேகமா உங்களால சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சோ கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துருங்க. சோ 10 டைப்பும் எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் இது. ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.